a particle starting from rest. Initial velocity is 0. Moves in a circle of radius r. This circle move. It attains a velocity v0. Final velocity is v0. In the nth round, n rotation ஆகி its angular acceleration. கேட்டது angular acceleration. So it is clear this body is moving in circle. இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். So இந்த பாடி சர்க்கிள்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒரு டயக்ராம் போடுவோம், பிராக்டிக்கலா பார்ப்போம். ஓகே, இந்த பாடி சர்க்கிள்ல மூவ் ஆகுது. Starting from rest, and it is given, it is clearly radius is r. Radius r. Starting from rest, it started rotating. N rotation move ஆன பிறகுதான் velocity v0. அப்போ இது ஒரு ரொட்டேஷன்னா 2π. n ரொட்டேஷன்னா அப்ப இது மொத்தமா மேட் பண்ண ஆங்கிள் 2πn. புரியுதா பாரு? ஒரு ரொட்டேஷன்னா 2π. n ரொட்டேஷன் ரொட்டேட் ஆகிதான் ஃபைனலா நிக்குது 2πn. இது ரொட்டேஷனல் மோஷன்ல வருது. உனக்கு என்னென்ன இருக்கு? இனிஷியல் வெலாசிட்டி 0ன்டா, ஃபைனல் வெலாசிட்டி v0ன்றான், ஆங்கிள் 2πn. இத நம்ம லீனியர் மோஷன் வச்சு போட முடியாது, ஆங்குலர் மோஷன் வச்சு தான் போடணும். என்னென்ன இருக்கு நமக்கு? ஃபார்முலா v² = u² + 2as ஃபார்முலா படி இந்த parallel formula for rotation motion is ω² = ω0² + 2 × α × θ. அவன் கால்குலேட் பண்ண சொன்னது ஆல்பா. இப்போ ஒமேகா இஸ் த ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி. ஒமேகா கொடுக்கலாம், v கொடுத்துருக்கு. உனக்கு தெரியும் v = ஃபைனல் வெலாசிட்டி இஸ் v0 which is equal to r into v = r omega final angular velocity. Initial angular velocity is 0. அப்போ r into omega naught. அப்போ omega naught is 0. அப்போ omega இருக்க இடத்துல v0/r the whole square போட்டுடலாமா? Initial angular velocity 0 தானே, plus 2 into alpha into மொத்தமா இது turn ஆன angle 2πn தானே. அவ்வளவுதான். இப்போ ஆல்பா வெளியே எடுத்துருவோமா? அப்போ ஆல்பா when you take out v0² நியூமரேட்டர்ல இருக்கு, v0² by இந்த 2π 4πn into r 4πn into theta. இதான் ஆன்சர். இருக்கா? So r², yes, 2πr into r². இந்த ஆன்சர் r². So this is the answer. Unit is radian per second squared. Angular acceleration nale radian per second squared the unit. So the answer is ida v0² by 4πn r².